இப்போது நான் சொல்ல போகிற இந்த ஒரு பிளேஸ் மட்டும் நம்ம ஓல்டு பிளேஸ் பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன் கண் கலங்கி நின்றுவாங்கன்னு தான் சொல்லணும். என்னடா சொல்கிறேன், என்னடா ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இந்த ஒரு பிளேஸை மட்டும் நம்ம ஓல்டு பிளேஸ் பார்த்தா சத்தியமாக கண் கலங்கிடுவாங்க. அது என்னடா ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் 9K சப்ஸ்கிரைபர் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. ஸோ பாருங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாருங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாரும். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஏன்டா லைக் போட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைக் போட்டால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகும். ஓகேவா? நீங்கள் அதனால் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க அந்த பிளேஸை பார்க்கலாம். அந்த பிளேஸை பார்த்து முன்னாடி அந்த பிளேஸை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பீக்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர் இறங்குவாங்க. 30 பேர் சொல்ல போனால் இறங்குவாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா 40 பேர்கிட்ட கண்டிப்பாக இறங்குவாங்க. இறங்கி கையில் தான் குத்தி கன் எடுப்பாங்களேன்னு சொல்லணும். நம்ம பீக்லலாம் இறங்கி ரூம் உள்ள போய் கன் எடுத்து அடிச்சிடுவானுங்க. ஆனால் அந்த இடத்த மட்டும் கையில் குத்தி தான் கில்லே எடுப்பாங்க. கில் எடுத்து அதுலேருந்து தான் கன் எடுத்து அடிப்பாங்கன்னு சொல்லணும். என்னடா ஒரு பிளேஸ் இவன் பேசிகிட்டே இருக்கான் சொல்லவே மாட்டான் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இப்போது ஸ்க்ரீனில் ஷோது பாருங்கள், இந்த ஒரு பிளேஸை தான் சொன்னேன். இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பிளேஸ் மட்டும்தான் இறங்கி அடிப்பாங்க. இந்த ஒரு பிளேஸில் நீங்கள் இறங்கி அடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம இந்த ஒரு பிளேஸோட நேமும் நான் அடிச்சேன்ற ஓல்டு பிளேஸ் சொன்னீங்கன்னா ஒரு இந்த எமோஜை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ பேர் இந்த இடத்துல இறங்கி ஆடி இருக்கீங்கன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.